1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். போதுமானது, போதுமானது. அல்லேலூயா. சதமார் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கு அன்னாள் ஜெபிக்கிறார். சிறியவனை எடுத்து எளியவனை உயர்த்துகிற தெய்வ கிரியை வெளிப்படுகிறது. எதிர்வராமின்னு சொல்ல முடியும். சிறியவனை கையில் எடுக்கிறார். அவர் அன்னாளின் சபத்தை தன் கையில் எடுத்தார். நடந்தது என்ன தெரியுமா? அவர் மலடின்னு சொல்ல கூட்டத்துக்கு மத்தியில ஒண்ணு இல்ல 5 பேரை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவர் உங்களை கையில் எடுத்து உயர்த்துவது அவர் கரத்தின் கிரியை. அல்லேலூயா. உங்களை அவர் கையில் எடுக்கும். அதுதான் மகிமை. நீங்க மற்றவங்க கையில இருக்கிற வரைக்கும் அவமானம் வரும், நிந்த வரும். உங்கள்கிட்ட பொருள் இருக்கிற வரைக்கும் புகழ்ந்து பேசுவோம், ஒண்ணு இல்லையா அவங்களை அவமானப்படுத்துவோம். ஆனா கர்த்தர் கரத்துல எடுத்துக்கொண்டாரு. சிறியவனை எடுத்து அவர் எளியவனை உயர்த்தி பிரபுக்களோடு அழகு பார்க்கிற தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். 2வது அவர் கரத்தின் கிரியை என்ன தெரியுமா? என்னை கையில எடுத்து உயர்த்துவார். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னை கையில எடுத்து அவர் உயர்த்துவார். வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை அவர் எங்கே கண்டுபிடித்தார் தெரியுமா சபையே? ஓசியா 13:5. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே உன்னை அறிந்து கொண்டே. எங்கே அறிந்து கொண்டாரா? வனாந்தரத்தில் கர்த்தரை தெரிந்து கொண்டாரா? என்னை எங்க இருந்து எடுத்தார் தெரியுமா? சிறியவனை எடுத்து அவனை புழுதில் இருந்து எடுத்து உயர்த்தி வைக்கிற தேவத்தை ஆராதிக்கிறோம். ஆனால் அவர் என்னை எங்க எடுத்தார் தெரியுமா? வனாந்தரத்திலே ஒன்றுமில்லாத இடத்திலே இருந்துதான் என்னை அவர் கையும் பிடித்தார். சொல்ல முடியும். எல்லாம் இருந்த பொழுது அல்ல அவர் என்னை கரம் பிடித்தது. ஒன்றும் இல்லை என்று என்னை தூக்கி எறிந்த இடத்துல அவர் என்னை கரம் பிடித்தார். ஏன் தெரியுமா? என் மேல என் கர்த்தருடைய கரமும் தயவும் இரக்கமும் இருந்ததுனால வனாந்தரத்திலே உங்களை கண்டுபிடித்தார். உபாகமத்தின் புத்தகம் 32:9-10 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். உபாகமம் 32:9-10. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபுடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் மூளையிடுகிற வெறுமையான அவாந்திர வெளியிலோ அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தம்முடைய காத்தருளினார். கண்ணின் மணியை போல காத்தருளினார். காரணம் என்ன தெரியுமா? அவர் உன்னை அவர் எடுத்த இடம் எது தெரியுமா? அவாந்தரமான வெளியிலேயும் மறைவான இடங்களிலும் இருந்து அவர் என்னை கண்டுபிடித்தார். சில பேர் சொல்ல முடியும், நான் எல்லாரும் மத்தியில ஒரு பெரிய பாதகத்தை செய்து நான் என்னை மறைத்து கொண்டிருந்த இடத்துல இல்ல, நான் அழிந்திருந்தும் செத்துறணும். என்னை கர்த்தர் சாவின் விளிம்பில் அவர் என்னை கண்டுபிடித்தார் என்னால் சொல்ல முடியும். மறித்து விட தீர்மானித்த நேரம் அநேகம் உண்டு. கண்டுபிடி ஏன் தெரியுமா எடுத்தாரு? உயர்த்து. அதுதான் அவர் கரத்தில் கிரியை. அவர் கரத்தின் கிரியை அதான். உன்னை எடுத்தது மட்டும் இல்ல, உன்னை அவர் உயர்த்துவதுதான் அவர் கிரியை. வாசிக்கலாம். ஒரு நபரை உங்களுக்கு முன்னதாய் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்திற்கு நேராக கவனத்தை திருப்பி பாருங்கள். அங்கே 26வது வசனத்திலே மேவிபோசேத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமே. அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோடு கூட வராமல் போனது என்ன என்றார். அதற்கு அவர், ராஜாவாகிய ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினார். போதுமானது, போதுமானது. நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்க தாவீது மேவிபோசேத்தை குறித்து அந்த நபரை குறித்து பார்த்து பேசுகிறார். மேவிபோசேத். அவனை பார்க்கும் பொழுது அந்த மனிதன் நிலைமை என்ன தெரியுமா? 2 கால்களும் முடமான நிலை. தாவீது ராஜா இந்த மனிதனை யோனத்தானினுடைய மகனை பார்க்கும் பொழுது அந்த மகனுடைய நிலை என்ன தெரியுமா? 2 கால்களும் இல்லை.
அந்த ஏன் 2 காலும் போச்சுன்னு நீங்க பின் சரித்திரத்தை வாசிச்சு பார்த்தா வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய தகப்பனார் யோனத்தானும் அவனுடைய தாத்தா சவுலும் மரித்து போனார்கள். போரிலே யுத்தத்திலே மரித்து போனார்கள். இப்பொழுது இவனை எப்படியாயிலும் காப்பாற்ற வேண்டும், எதிரிகள் வருகிறார்களே என்று சொல்லி யோனத்தானின் மகனை தூக்கிட்டு ஓடும் பொழுது கீழே தவறி விழுந்து 2 கால்களும் முடமாகி போனது. நல்லா நடந்து கொண்டிருந்தவன் தான் பாதியிலே கால்கள் இழந்து விட்டான். பாதி வழியிலே கால்கள் இல்லை. நல்ல நடந்த குடும்பம் தான், நல்லா வாழ்ந்த குடும்பம் தான். ஆனால் இன்றைக்கு சில சூழ்நிலையினால எங்களால் வாழ முடியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலே இந்த மனிதன் யோனத்தானுடைய மகன் நல்லா நடந்து விளையாடி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் கால்கள் இழந்த பொழுதோ அவன் நிலை இப்பொழுது முடமாயிருக்கிறான். ராஜாவை பார்க்கிற பொழுது எனக்கு பல நேரத்தில் இயேசுவிட்ட வரும் பொழுது நம்முடைய நிலைமையும் அவர் என்னை எளிமையான இடத்துல அவர் என்னை பார்த்தாரே, எனக்கு ஒன்றுமில்லை, கால் செயல்பட முடியவில்லை, என்னால் சுயமாய் செயல்பட முடியாது, என்னால் சுயமாய் சில காரியத்தை செய்யவே முடியாது, எனக்கு யாராயிலும் உதவி தேவைப்படுகிற இடம்தான் யோனத்தானுடைய மகனுடைய நிலை. வாசிச்சு பாருங்க. இந்த யோனத்தான தாவீது தேடினாருங்க. ஏன் தெரியுமா தேடினாரு? வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12 18:3 வாசிங்களேன். 1 சாமுவேல் 18:3 வாசிங்க. 1 சாமுவேல் யாரும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். யோனத்தானும் மேவி போசேத் என்று சொல்லப்படுகிற மகனுடைய தகப்பனாரும் தாவீதும் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். பல உடன்படிக்கை பண்றாங்க. ஆனா 20ஆம் அதிகாரத்தில் ஒரு உடன்படிக்கை பண்றாங்க பாருங்களேன். 1 சாமுவேல் 20:12 17 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அங்க வாசிக்கலாமே சத்தமாய். அப்பொழுது யோனத்தான் முன்னிட்டு தாவீதை நோக்கி, நாளையாகிலும் மறுநாளாகிலும் அறிந்து கொண்டு போதுமானது வாசி. தொடர்ந்து அப்படி 14 வாசிங்களேன். நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு கர்த்தரின் நிமித்தமாயும் அல்லாமல், நல்ல கவனிங்க. யோனத்தான தாவீது பண்ணுகிற உடன்படிக்கை என்ன தெரியுமா? வாசிக்கலாம். ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு போது என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றால் உடன்படிக்கை பண்ணி கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி நல்ல கவனிங்க. போதுமானது. என்ன உடன்படிக்கை தெரியுமா? நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் சாகக்கூடாதுன்னு சொல்றான். உன் எதிரியை நீ ஒவ்வொருத்தரும் அழிக்கும் பொழுது என்னையும் அழிச்சிடாத, என் குடும்பத்தையும் அழிச்சிடாதுன்னு சொல்லி யோனத்தான் கேட்கிறான். இந்த உடன்படிக்கை யார் மேல இருக்கு தெரியுமா? இந்த மேவி போசேத்தின் மேல இருக்கிறது. என்ன உடன்படிக்கை? என்ன உடன்படிக்கை? நீ என்னை அழிச்சிடக்கூடாது. இப்ப தாவீது சிந்திச்சு பார்க்கா, இந்த மனுஷன் மேல ஒரு உடன்படிக்கை நான் பண்ணினேனே, யோனத்தானோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினேனே, அவனை பார்க்கும் பொழுது அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? முடமா இருக்கிறான், ஒன்றுமில்லாதவனா இருக்கிறான். என்ன கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நான் இன்றைக்கு சபைக்கு இப்படியாய் சொல்லுகிறேன். பிதாவோடு கூட தேவ குமாரன் சிலுவையின் மரணத்தை சந்தித்த பொழுது பிதாவினிடத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணினாரே, இந்த ஆரோனை பிதாவோடு கூட இணைக்கும்படியாய் இந்த சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் என்கிற ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த உடன்படிக்கையின்படி அவர் இருந்த இடத்துல உங்களை கொண்டு போய் வைக்கும்படி, உங்களை உயர்த்தும்படி அவர் கரத்தின் கிரிகை இன்றைக்கு சபையில வெளிப்படுகிறது. வேளை நீங்க முடமா இருக்கலாம், ஒண்ணுமில்லாம இருக்கலாம், சிலுவையின் மேல கர்த்தர் உங்க மேல வச்ச உடன்படிக்கை இருக்கிறது. கர்த்தர் உங்க மேல வச்ச ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. உங்களுக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினாரே.
அவர் இந்த உலகத்தின் மனிதனுக்காகத்தான் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தின் உடன்படிக்கை இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது. என் பிதாவோடு கூட தேவனாய கர்த்தர் இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா, இந்த ஓராண்டு விட்டு பார்ப்போம், ஒரு ஆண்டு இது கனி கொடுக்கும், ஓராண்டு விட்டு பார்ப்போம் என்று இன்றைக்கு சபையின் மேல கர்த்தர் பரிதாபத்தினாலே, அவர் இரக்கத்தினாலே, அவர் நம்ம மேல வைத்த தயவினாலே அந்த உடன்படிக்கையின் மூலமாய் அவர் கிரியை வெளிப்படுகிறது. அனாந்தரத்திலே கண்டுபிடித்தவர், ஒன்றுமில்லாத இடத்துல என்னை கண்டுபிடித்தவர். சபையை பார்த்து கத்த சொல்றாரு. ஏன் தெரியுமா நான் கண்டுபிடிச்சேன்? உயர்த்துறது, உன்னை உயர்த்தி வைப்பதற்காகத்தான் நான் கண்டுபிடிச்சேன் கத்த சொல்றேன். நான் இப்படி சொல்றேங்க, கர்த்தர் உங்களை சிறியவனை அவர் எளியவனை உயர்த்துகிற தேவ கிரியை இந்த மாதம் நம்மளில் வெளிப்பட வேண்டும். அவர் என்னிலே மகிமைப்பட்டார்.